கொஞ்ச நாள் முன்னாடி கும்மிடிப்பூண்டியில் ஒரு 10 வயசு குழந்தைய ஒரு ஆள் வந்து பின்னாடியே போய் அந்த குழந்தைய வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ண நியூஸ் எல்லாம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை நடந்து போகிற ரோடை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒத்தையடி பாதை. எல்லாருமே அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒத்தையடி பாதை வந்து நிறைய கிராமங்களில் நிறைய இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ், திருவள்ளூர் அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இந்த ஒத்தையடி பாதை வந்து நிறைய இருக்குது. அதாவது சுற்றி நிறைய மரம் இருக்கும், இல்லை வயல்வெளி இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒத்தையடி பாதை தான், அந்த வழியில் போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த குழந்தை போயிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்து இப்படி பண்ணியிருக்கான். இப்போது நீங்கள் வந்து இப்போ டாக்ஸ் எல்லாம் எடுத்துடணும், ரோட்டில் வந்து டாக்ஸே இருக்கக்கூடாது, குழந்தைக்கு ஆபத்து அப்படின்லாம் சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி தெருவுலலாம் யார் நீங்கள் ஒரு ஆளாக போய் காவலுக்கு நிற்பீங்களா? இல்லை வந்து சிசிடிவி கேமரா வந்து அந்த குழந்தைய ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கு, அதால் காப்பாற்ற முடியலையே சிசிடிவி கேமராவால். எதுக்காக வந்து ஒரு உயிரை வந்து கடவுள் படைச்சிருக்காருன்னு முதல்ல வந்து கொஞ்சம் அறிவு இருக்கணும். அந்த உயிர் கூட பழகிற தன்மையும் உங்களுக்கு இருக்கணும். முக்கியத்துவமே தெரியாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒத்தையடி பாதையில் வந்து டாக்ஸே வந்து இப்போ அந்த பொண்ணை பண்ணான் இல்லையா அந்த ஆள், அந்த இடத்துல வந்து ஒரு 4 டாக் இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு அப்படி ஆயே இருந்திருக்காது. அங்கே யாருமே இல்லை, ஆளும் இல்லை, நாயும் இல்லை. அதனால தான் வந்து அவன் தைரியமாக மேலே கை வச்சுருந்துருக்கான். இப்போ அதே இடத்துல ஒரு 4 டாக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆள் வந்து கை வச்சிருக்க மாட்டான், நான் இருக்கேன்னு சொல்லி ஓரமாவது போயிருப்பான். அதனால இனிமேலாவது டாக்ஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. டாக்ஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டு அவங்கள எடுத்து வளர்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கருணையோடு நடந்துக்கோங்க. டெய்லி வந்து உங்கள் தெருவில் இருக்க டாக்ஸுக்கு வந்து தயவு செஞ்சு சாப்பாடு போடுங்க, பிஸ்கெட்டாவது போடுங்க, தண்ணி வைங்க. அதுவே போதும். அவங்க அந்த எந்த தெருவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் இறைவன் அவங்கள படைச்சிருக்காரு. பெண் குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து நம்ம டாக்ஸ் தத்தெடுத்து வீட்டில் வளருங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு. எல்லா டாக்ஸோடையுமே ஃப்ரெண்ட்லியாக இருங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.